கிளம்பணும் கூட தெரியல. சரி நீங்க எங்க கிளம்புறீங்க அத முதல்ல சொல்லுங்க மச்சான். நான் ஜிம்மா தொழுகைக்கு கிளம்பிட்டுக்கிறேன். ஆமா, நீங்க ஜிம்மா தொழுகைக்கு கிளம்பலையா மச்சான்? கிளம்பணும் இப்பதானே பாஸ் சொன்னாங்க, குளிச்சுட்டு கிளம்பணும். என்ன மச்சான் இவ்வளவு அசால்ட்டா இருக்கிறீங்க? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அரை மணி நேரம். பயான் சொல்லுவாங்க, குத்துவா ஓடுவாங்க, இக்காம சொல்றதுக்குள்ள மடான பள்ளிக்குள்ள வந்துட மாட்டோமா? அப்ப வாரம் இப்படிதான் பண்றீங்களா மச்சான்? ஆமா மச்சான். அதிக நன்மைய மிஸ் பண்றீங்களே மச்சான். என்ன மச்சான் சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். ஜிம்மா தொழுகைக்கு சீக்கிரம் போனா அதிக நன்மை இருக்கே. ஆமா மச்சான், உங்களுக்கு தெரியாதா? என்ன மச்சான் சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். சொல்றேன் மச்சான், கேளுங்க. மக்களே நீங்களும் கேளுங்க. ஜிம்மா நாள் வந்துருச்சுன்னா மலக்குகள் தங்கள் பள்ளிவாசல் வாசலில் நின்று கொண்டு முதலில் வந்தவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையும், அதற்கு பின் மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையும், அதற்கு பின் ஆட்டையும், அதற்கு பின் கோழியையும், அதற்கு பின் முட்டையும் குர்பானி கொடுத்த நன்மையை மலக்குகள் தங்கள் பதிவேட்டில் பதிவு செய்கிறார்கள். இமாம் வெம்பரிலே ஏறி உட்கார்ந்ததும் மலக்குகள் தங்கள் பதிவேட்டில் பதிவு செய்கிறார்கள். ஆமா மச்சான், இக்காம சொன்ன பின்னாடி வந்தா எந்த நன்மை இல்லையா? இவ்வளவு நன்மை இருக்கா மச்சான்? எனக்கு தெரியாம போச்சு. இவ்வளவு நன்மைய இழந்து விட்டோமே. இன்ஷா அல்லாஹ் இனிமேட்டாவது நான் ஜிம்மா தொழுகைக்கு சீக்கிரமா வந்துருவேன். என்ன போல எத்தனையோ பேர் ஜிம்மா தொழுகைய அசால்ட்டா எடுத்துக்கிறாங்களே, இதன் மகிமை தெரியாம இருக்காங்களே. ஆமா மச்சான், நமக்கு சில பேரு ஜிம்மா தொழுகைக்கே வராம இருக்காங்க. கேட்டா கடையில வியாபாரம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஜிம்மா பான் சொன்னதும் வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும். ஜிம்மா நேரத்தில் வியாபாரம் பார்ப்பதற்கு அதிக பணம் ஹராம் தானே மச்சான்? ஆமா மச்சான், சரியா சொன்னீங்க. யார் முன் ஜிம்மாவை விட்டு விடுவாரோ அவர் உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரை இட்டு விடுவான். அவர் கவனமற்றவராகவே ஆகிவிடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆமா மச்சான், நமக்கு சில பேரு ஜிம்மா தொழுகைக்கு வந்த உடனே தூங்கிடுறாங்க. இமாம் பயான் சொல்றது கையில மைக் எடுத்ததும் அவருக்கு ஆறு பட்டாய் வந்துருது. இக்காம சொல்றது கூட தெரியாம பக்கத்துல இருக்கிறத தட்டி எழுப்பணும், அந்த அளவுக்கு தூங்குவாரு. ஆமா மச்சான், சரியா சொன்னீங்க. சில ஊர்கள்ல மக்கள் கடைசி நேரத்துல தான் வராங்க. நம்ம ஊர் மக்களை சொல்லல. நம்ம ஊர் மக்கள் தான் சொக்க தங்கமாச்சே. ஜிம்மா தொழுகைக்கு முன்கூட்டியே வந்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை அனைவரும் பெறுவோமாக. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி